கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. ஈரான் போர் இந்தியாவை மிக குறைவாகத்தான் தொட்டது. பெரும்பாலான மக்களை பொறுத்தவரை. முதல்ல நமக்கு சமையல் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டது. சமையல் எரிவாயு தட்டுப்பாடு முக்கியமாக கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை அடிச்சது. ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு, ஹோட்டல்ஸ்க்கெல்லாம் கமர்ஷியல் எரிவாயு கொடுப்பதை நிறுத்தினாங்க. நிறுத்தினாங்கன்னா மிக கடுமையாக குறைக்கப்பட்டது. விலை கடுமையாக ஏற்றப்பட்டிருக்கு. இது 2ம் நடந்தது. ஆனால் பெட்ரோல், டீசலோட விலை அப்படியே மாறாமல் இருக்கிறது 1. 2வது சமையல் எரிவாயு வீடுகளுக்கு ஒரு பேனிக் பை நடந்தது. அத ஒரு மாதிரி கண்ட்ரோல் பண்ணி இன்னைக்கு சீராக கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். இதைத் தவிர முக்கியமாக அந்த வளைகுடா நாடுகளில் வேலை பார்த்தவர்களுக்கெல்லாம் நெறைய பிரச்சனை. அதுல நெறைய பேர் இந்தியா திரும்பிட்டாங்க. சில பேர் வொர்க் ஃப்ரம் ஹோம் முறையில நடந்துகிட்டு இருக்கு. அங்கிருந்து இந்தியாவுக்கு வர வேண்டிய இயற்கை எரிவாயு முற்றிலுமாக நின்று போயிருக்கு. கத்தார்லேருந்து வர்றது. பெட்ரோல் நம்ம கச்சா எண்ணெயை உலக சந்தையிலிருந்து இங்க கிடைக்கலன்னா அங்க, அங்க கிடைக்கலன்னா இன்னொரு இடத்துல அப்படின்னு வாங்கிக்கிட்டு இருக்கோம். கச்சா எண்ணெய் சர்வதேச சந்தையில விலை கன்னா பின்னான்னு மேலே ஏறி இருக்கு. ஆனாலும் நம்ம அதோடைய லாஸ அரசு அல்லது எண்ணெய் நிறுவனங்கள் சஃபர் பண்ணிட்டு, நமக்கு சந்தையில அதே மாறாத ஒரு விலையை தான் குடுத்துட்டு இருக்கு. அதில் மாற்றம் வரப்போகிறதுங்கிறதை சூசகமாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவிச்சிட்டாரு. நேத்திக்கு செகந்தராபாத்ல ஒரு கூட்டத்துல அவர் பேசும்பொழுது, வரிசையா சிலவற்றை அவர் சொல்றாரு. ஒரு 7, 8 பாயிண்ட் அவர் சொல்றாரு. முதல்ல நிலை என்ன அப்படின்னு சொல்றாரு. இந்த மேற்காசிய யுத்தம் காரணமாக கச்சா எண்ணெயுடைய விலை மிக கடுமையாக ஏறியிருக்கு. நம்ம ஏதாவது ஒரு விதமா எரிபொருள் தேவைய குறைக்கணும். எரிபொருள் பயன்பாட்டை குறைக்கணும். இதுதான் அவருடைய அடிப்படையான விஷயம். முக்கியமானதாக அவர் சொல்றது பெட்ரோலையும், டீசலையும் ரொம்ப பார்த்து பயன்படுத்துங்க. இப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, நான் பெட்ரோல், டீசல் பயன்பாட்டை குறைப்பதற்கான வேலையில் இறங்கப் போகிறேன். ஆணைகள் குடுக்கப் போகிறேன் அப்படின்னு சொல்லல. ஃபர்ஸ்ட்டு அப்படிதான் நீங்க பிரிப்பேர் பண்ணணும் மக்கள. அதனால பிரதமர் மோடி என்ன சொல்றாருன்னா, நாம குறைவாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பிக்கிறாரு. பெருநகரங்கள்ல இருப்பவர்கள் எல்லாம் எங்கெல்லாம் மெட்ரோ கனெக்டிவிட்டி இருக்கோ, நீங்க மெட்ரோல அல்லது கார் பூலிங் இதெல்லாம் பண்ணுங்க. இத அவர் சொல்றது 2வது விஷயம். 3வது மின் வாகனங்களை பயன்படுத்துங்கள் அப்படிங்கிறது. மின் வாகனங்களை பயன்படுத்துங்கள் அப்படின்னு அவர் சொல்லும்பொழுது, நம்ம என்னத்த புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மின்சாரத்தை தயாரிப்பதற்கு நாம இம்போர்ட்டட் பெட்ரோலை பயன்படுத்துவதில்லை. நாம பயன்படுத்துவது அதற்கு கரியை. பெரும்பாலும் கரியை. அப்புறம் மத்தது இருக்கவே இருக்கு. உங்களுக்கு சோலார் மத்ததெல்லாம் இருக்கு. அதன் காரணமாக நமக்கு பிரச்சனை நீங்க எனர்ஜிய பயன்படுத்தாதீங்க அப்படிங்கிறது அல்ல. நீங்க மின்சாரத்த பயன்படுத்தினா எனக்கு பிரச்சனை இல்ல. பெட்ரோல், டீசலை பயன்படுத்தாதீர்கள். காரே ஓட்டாதீர்கள் என்று சொல்லவில்லை. மின்சார கார பயன்படுத்துங்கள் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி கோவிட்-19 கோவிட்-19 பேண்டமிக் வந்தபோது என்னென்னலாம் பண்ணோமோ, அதெல்லாம் நம்ம இப்ப திரும்ப மீண்டும் சிலவற்றை பண்ணலாம் அப்படிங்கிறாரு. வொர்க் ஃப்ரம் ஹோம். வீட்டிலிருந்து வேலை செய்வது. ஆன்லைன் மீட்டிங்ஸ் அண்ட் வீடியோ கான்ஃபரன்சஸ். இதெல்லாம் நேஷனல் இன்ட்ரெஸ்ட். பர்ட்டிகுலர்லி அவர் சொல்றதுக்கான காரணம் என்ன? அந்த காரணம் நீங்க டிராவல் பண்றீங்கன்னா, பெட்ரோலையும், டீசலையும் பயன்படுத்துவீங்க. உங்களுடைய சொந்த வண்டியில போறீங்கன்னா. பப்ளிக் வெஹிக்கிள்ஸ்னாலும் அதுவும் பயன்படுத்த போகுது. அதனால எதெல்லாம் வீட்டிலிருந்து செய்ய முடியுமோ, அதையெல்லாம் வீட்டிலிருந்து செய்யுங்கள்ன்னு. சொல்றோமே தவிர, இங்கேயும் என்னுடைய சைடு கமெண்ட்ட உடனடியா குடுத்துடுறேன். வொர்க் ஃப்ரம் ஹோம்லாம் உண்மையிலேயே ரொம்ப கஷ்டங்க. ஒரு சாஃப்ட்வேர் நிறுவனத்தையும் நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய எனக்கு தெரியும். அதுல என்ன ஒரு ஆட்கள வெவ்வேறு இடத்துல உட்கார வைத்து வேலை செய்ய வைப்பது அப்படிங்கிறது அவ்வளவு சிக்கல் மிகுந்தது. ஆனால் தேச நலன் அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த ஒரு குறுகிய காலத்துல அதெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்தும் கூட. இத பத்தி நான் வேறு சில கருத்துக்கள் வச்சிருக்கேன். அத நான் பின்னாடி கடைசியா சொல்றேன் நானு. ஸோ அத வொர்க் ஃப்ரம் ஹோம், ஆன்லைன் கான்ஃபரன்ஸ், வீடியோ மீட்டிங்ஸ் அப்படின்னு. அடுத்தது கொஞ்சம் வெட்டி செலவுகள குறைங்கப்பா அப்படின்னு சொல்றாரு. இந்த டெஸ்டினேஷன் வெட்டிங் அப்படின்னு ஒண்ணு நடக்குது. இப்ப வெளிநாட்டுகள்ல எக்ஸாட்டிக் லொகேஷன். முதல்ல இந்தியாவிலேயே எக்ஸாட்டிக் லொகேஷன். வெளிநாடுகள்ல எக்ஸாட்டிக் லொகேஷன். அங்க ஒரு திருமணத்த அங்க செய்யறது. கோவால கடலுக்கு நடுவுல கல்யாணம் பண்றது. அது மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல மலைக்கு மேல ஒரு இடத்துல பண்றது. இல்ல இங்கேருந்து பறந்து கிரீஸ்க்கு போயி,
அங்க கிரேக்க நாட்டுல உட்காந்து திருமணம் செய்றது. இது மாரிலாம் பண்றாங்க. ஸோ அத வந்து கர்ப் பண்ணுங்க. வெளிநாடுகளில் திருமணம் செய்வது, வெளிநாடுகளுக்கு போவது, வெளிநாடுகளில் உங்களுடைய விடுமுறையை கழிப்பது, வெக்கேஷன். அது ஒரு இன்பச் சுற்றுலா போவது, வெளிநாடுகளுக்கு போவது அப்படிங்கிறத வந்து இந்த சமயத்துல செய்யணுமா? ஒரு ஆண்டு அதை தள்ளி போடக்கூடாதா? அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அது உள்நாட்டுக்கும் அதே தான் கேள்வி வரும். ஏன்னா உள்நாட்டுல பறக்கும்போதும், நீங்க வந்து சென்னையிலிருந்து கொழும்புக்கு போவதற்கு ஆவதை விட, சென்னையிலிருந்து மும்பைக்கு போவதற்கு அதிக பெட்ரோல் எடுக்கிறது. ஏவியேஷன் ஃபியூயல் எடுக்கப் போகிறது. அப்ப அதை மனதில வைத்து நீங்க வந்து உள்நாட்டிலேயுமே உங்களுடைய பயணங்களை எல்லாம் கொஞ்சம் தள்ளி போடுங்கள் அப்படிங்கிறார். இது உங்கள்ட்ட பணம் இருக்கு இல்லங்கிறத பத்தி பேச்சு இல்ல. நீங்கள் பொது வளத்தை பயன்படுத்துகிறீர்கள். அதனால அதை குறையுங்கள் அப்படிங்கிறாரு. முக்கியமா அவருடைய பாயிண்ட் வந்து, இப்ப என்ன ஆகுதுன்னா, நம்முடைய இம்போர்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான் இப்போ. எக்ஸ்போர்ட்ட விட. பிளஸ் நமக்கு ரெமிட்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். வெளிநாடுகளில் வேலை செய்யும் இந்தியர்கள் இந்தியாவுக்கு அனுப்பும் ஃபாரின் கரன்சி ரெமிட்டன்ஸ். இப்ப இந்த ரெமிட்டன்ஸ்லயும் கல்ஃப் ரெமிட்டன்ஸ் அடி வாங்கியிருக்கு. எக்ஸ்போர்ட்ல ஆயில் எக்ஸ்போர்ட் ரேட் கன்னாபின்னான்னு மேல போயிருக்கு. நம்ம இம்போர்ட் ராதர். ஆயில் இம்போர்ட் ரேட் இஷ்டத்துக்கு மேல போயிருக்கு. இது நமக்கு வந்து ஒரு பெரிய நம்முடைய அந்நிய செலாவணி கையிருப்பு அது கொஞ்சம் பாதிக்கும். இன்னொரு பக்கம் நமக்கு வந்து நம்முடைய கரன்சிய அது பாதிக்குது. கரன்சி ட்ரேடிங்ல பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக 93, 94 அப்டின்ட்டு $1 நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு அ வீழ்ந்துகிட்டே இருக்கு. இப்ப என் மைண்ட்ல வந்து கிட்டத்தட்ட அது 100 அப்டின்னு வச்சுட்டு இருக்கேன். ஒரு சில நிபுணர்கள் $1க்கு ₹120க்கும் கூட போகலாம் அப்டிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரெயின்ட் அதான் அவர் சொல்ற வார்த்தை வந்து கொஞ்சம் மட்டுப்படுத்துங்கள். கட்டுப்படுத்துங்கள், மட்டுப்படுத்துங்கள் அப்படிங்கிறது. இதனால நம்முடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பாதுகாக்கப்படும் அப்படின்ட்டு. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பாதுகாக்கப்படுங்கிறது வந்து எக்ஸ்சேஞ்ச் ரேட். நமக்கு வந்து ரிசர்வ்ஸ் நெறையா இருக்கு. பட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அடி வாங்குது. அதுதான் வந்து அவர் இது சொல்றது. அப்புறமா மத்த விஷயங்கள் சொல்றாரு. சோலார் பவர் அதிகப்படுத்துங்க. தங்கம் வாங்குறத குறைச்சுக்கங்க. தங்கம் இம்போர்ட் பண்றத குறைச்சுக்கங்க அப்படிங்கிறாரு. சரி. இப்ப நம்முடைய கருத்துக்கு வந்துருவோம். ஸோ, இதில முதல்ல வந்து தங்கத்திலேருந்து ஆரம்பிக்கிறேன். தங்கத்தெல்லாம் இந்தியர்கள் குறைத்துக் கொள்ளவே மாட்டார்கள். ஏன்னா, அது வந்து நீங்க 2ஆ பிரிச்சுக்கணும். தங்கம் என்பது முதலீட்டுக்குள் வருகிறது. பெட்ரோல் என்பது கன்சம்ப்ஷன். ஓகே. ஸோ, அது உடனடி தேவைகளுக்காக உடனடியாக பயன்படுத்துவது. தங்கம் என்பது வைத்திருந்து அதோடைய வேல்யூ இன்கிரீஸ்க்காக பண்ணுவது. நீங்க வந்து இன்னைக்கு இந்திய ரூபாயின் மதிப்பு குறைந்து கொண்டே, வீழ்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு கட்டத்தில், பணமாக நான் முதலீடு செய்தால், அது மியூச்சுவல் ஃபண்டாவே இருக்கட்டும், ஸ்டாக்காகவே இருக்கட்டும், அல்லது வெறும் பேங்க் டெபாசிட்டாகவே இருக்கட்டும், அதன் மதிப்பு குறைந்து கொண்டே வருகிறது. மாறாக நான் தங்கமாக வைத்திருந்தால், அதன் மதிப்பு அட்லீஸ்ட் அதே இடத்திலயாவது இருக்கு. இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியமானது. அதனால தங்கத்தை வாங்குவதை இந்தியர்கள் குறைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நான் ஏற்றுக்கொள்ளல. மத்தபடி எலக்ட்ரிக் கார் பயன்பாடு, எலக்ட்ரிக் டூ வீலர் இன்னைக்கு உண்மையிலேயே இந்தியால எலக்ட்ரிக் டூ வீலர்ஸ்க்கான சந்தை வந்து மிக பெரிதாக இருக்கிறது. ரொம்ப குறைந்த விலையிலிருந்து ஆரம்பித்து, அதாவது ஒரு பெட்ரோல் பைக்கை வாங்குவதை விட குறைந்த விலையில் உங்களுக்கு மின்சார பைக்கள் கிடைக்கின்றன. தரம் அப்படின்னு வரும்பொழுது நான் குறைந்த விலை பைக்கெல்லாம் தரம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். கொஞ்சம் சுமாரா தான் இருக்கும். அதிலிருந்து பெட்ரோல் பைக் காஸ்ட்டோட கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய, ஆனால் உண்மையிலேயே தரமான ரன்னிங் காஸ்ட் வந்து நியர் 0 இருக்கக்கூடிய மாதிரியான வண்டிகள் வந்துருச்சு சந்தையில. அதோடைய வேகம் வந்து நீங்க பெட்ரோல் பைக்ல போகக்கூடிய வேகம் உங்களுக்கு குடுக்க முடியும். ஏதோ சென்னையில வந்து நம்ம ரேஸ் கார் ரேஞ்சுக்கெல்லாம் போ முடியாது. அதோடைய பயன்பாடு மிகச் சிறப்பாகவே இருக்கு. இப்ப கார்ன்னு வரும்பொழுது என்ன பிரச்சனை இருக்கலாம்? அப்படின்னா இப்பொழுது வந்து அமெரிக்காலனா பல இடங்கள்ல டாக்ஸிஸ் முழுக்க முழுக்க இங்க வந்து ஊபர் தான் பயன்படுத்திட்டு இருக்கேன். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு. அதில பார்த்தீங்கன்னா, அதில நானே ஸ்பெஷலாவே அதில வந்து எலக்ட்ரிக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் குடுக்குறாங்க. அதில நான் வந்து பல டெஸ்லாவிலிருந்து ஆரம்பித்து, கியால இருந்து பல எலக்ட்ரிக் வண்டிகள்ல போயாச்சு. அது எல்லாமே வந்து அந்த ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது வந்து மிகச் சிறப்பானது. அது மாற்று கருத்தே இல்ல. நல்ல பெரிய வண்டிகள், நல்ல சொகுசு வண்டிகள், ஏகப்பட்ட
கேப்பபிலிட்டி பேக் பேக்டு கேப்பபிலிட்டிஸ் நிறைய இருக்கக்கூடிய மாதிரியான வண்டி. இப்ப இந்தியாவிலேயும் இந்த சந்தை இப்பொழுது விரிவாகி இருக்கிறது. நிறைய ஆப்ஷன் இருக்கு. அதுல காஸ்ட் எஃபெக்டிவ் குவாலிட்டி ஆப்ஷன் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். அது நான் வந்து ஒண்ணுமே சொல்ல போறதில்ல. ஏன்னா, எலக்ட்ரிக் கார்ஸ வந்து நான் இந்தியால இன்னும் ஓட்டி அ ட்ரை பண்ணல. பட் கார் தான் வேண்டும் அப்படிங்கிறவங்க எலக்ட்ரிக் கார்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரே ஒரு சேலஞ்ச் இருக்கு. லாங் டிஸ்டன்ஸ் டிரைவிங். நம்ம எல்லாருக்குமே லாங் டிஸ்டன்ஸ் டிரைவிங்லாம் இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா, கார் வைத்திருப்பவர்கள் என்னன்னா, அப்படி ஏதாவது ஒரு 2 ஹவர்ஸ், 2 ஹவர்ஸ், 3 ஹவர்ஸ், 4 ஹவர்ஸ் டிஸ்டன்ஸ் எல்லாம் வந்து ப்ராப்ளமே கிடையாது. 10 ஹவர்ஸ் மேல போகும்பொழுதும், தொடர்ச்சியாக 3 நாட்கள் பாயிண்ட் ஏ டூ பாயிண்ட் பி, அங்க ஒரு நைட் தங்கிட்டு, அங்கிருந்து பாயிண்ட் சி, அங்கிருந்து பாயிண்ட் டி, அங்கிருந்து திரும்பி மீண்டும் பாயிண்ட் ஏக்கு வரணும் அப்படின்னா, போகிற இடத்துலலாம் நான் எப்படி சார்ஜ் பண்ண போறேன்? அப்படிங்கிற ஒரு சேலஞ்ச் இருக்கு. நமக்கு வந்து சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னும் வேண்டிய அளவுக்கு இல்லை. நம்ம வீட்ல வந்து கனெக்ட் பண்ணிட்டு போற மாதிரி, எங்கேயோ ஒரு இடத்துல பண்ண முடியுமா? நீங்க எங்க பெட்ரோல் தீர்ந்தாலும் உங்களுக்கு வந்து இன்னைக்கு ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்குள்ள நமக்கு ஒரு பெட்ரோல் பங்க் கிடைச்சிரும். அதுல போய் நம்ம வந்து வண்டியில பெட்ரோலோ, டீசலோ ஃபில் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு நிலையில, எலக்ட்ரிக் வண்டியை வைத்துக்கொண்டு நம்ம எப்படி இதை மேனேஜ் பண்ண போறோம்? அதுக்கான பிளானிங் என்ன? இதெல்லாம் நெறையா விஷயங்கள் இதுக்குள்ள வந்துருது. ஹவெவர் நம்ம அத பார்க்கலாம். அத எப்படி இத ஹேண்டில் பண்ணலாம் அப்டின்ட்டு. மத்த விஷயங்கள் வந்து நான் சிலத சொல்லுவேன் நான். நிச்சயமாக நம்ம வந்து இந்த பள்ளிக்கூடங்கள்லாம் எதுக்கு 6 நாள் நடக்குதுன்னு எனக்கு சுத்தமா புரியல. நான் மாணவராக இருந்த காலகட்டத்தில 6 நாட்கள் இருந்தது. நல்ல வேளை புண்ணியமா போகட்டும் அவரு எம்ஜிஆர் வந்து ஒரு ஆணையிட்டு 5 டே வொர்க் ஸ்கூல் வீக் அப்படின்னு மாத்தினாரு. அந்த 2 நாள் வந்து சனிக்கிழமையும், ஞாயித்துக்கிழமையும் உங்களுக்கு வந்து உங்க வாழ்க்கையில நீங்க எக்கச்சக்கமான காரியங்கள பண்ண முடியும். வெட்டியா தெருவுல நின்னு கிரிக்கெட் விளையாடியிருக்கோம். அத தவிர ஒண்ணும் பெருசா பண்ணலனாலும், அது குடுக்கக்கூடிய அந்த மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறது வந்து யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு இன்னைக்கு ஸ்கூல் போகக்கூடிய குழந்தைகள பார்த்தா நிஜமாவே வருத்தமா இருக்கு. லொங்கு லொங்கு லொங்குன்ட்டு வந்து 6 நாளும் போயி, அந்த 6வது நாளும் அவங்களுக்கு வேலைய குடுத்து, 7வது நாள் ஹோம் ஒர்க் குடுத்து சாவடிக்கிறாங்க. ஸோ, அத வந்து கட்டுப்படுத்துறது ரொம்ப இத வந்து பெர்மனன்ட்டாவே டெம்பரரியா இல்ல. எல்லா அம்மா, அப்பாக்களும் வந்து டே கேர் சென்டர் மாதிரி ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டு, ஸ்கூல்ல இதனால டீச்சர்ஸும் வரணும். டீச்சர்ஸ்க்கு வந்து 5 டே வொர்க் வீக் போதும். இன்னைக்கு வந்து உண்மையிலேயே ஐடில மட்டும் தான் பெரும்பாலும் 5 டே வொர்க் வீக் அப்படிங்கிறது இருக்கு. பேங்க்ல வந்து ஒரு அல்டர்னேட் சாட்டர்டேஸ் வந்து அவங்க வொர்க் பண்றாங்க. ஸ்கூல் வந்து 6 நாளும் போட்டு தாளிக்கிறாங்க. இதெல்லாம் மாத்தலாம். 5 நாள் போதும். 5 நாள் போதும். 2 நாள் உங்களுக்காக செலவழியுங்கள். அப்புறம் ஐடில ஒரு கம்பல்சரியா ஒரு 1/3ன்னு வொர்க் ஃபோர்ஸ வச்சுக்கிட்டு, கம்ப்ளீட்டா வொர்க் ஃப்ரம் ஹோம் என்னுடைய ஐடி சார்ந்த அலுவலகத்திலேயே சுமார் 70 பேர் வேலையில இருக்காங்க. அதுல சிலர் பெர்மனன்ட்டாவே வொர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்றாங்க. அதுதான் அவங்களுடைய அக்ரீமென்ட்டே. அவங்க உள்ள வரும்பொழுதே நான் வந்து வொர்க் ஃப்ரம் ஹோம் பண்றேன். கோவிட் காலத்திலேருந்தே அவங்க கன்டின்யூ பண்றாங்க. நல்லா வொர்க் பண்றவங்கள நம்ம வீட்ல இருந்தே நீங்க பண்ணுங்க அப்படின்னு பொறுப்போட வேலை செய்றவங்களுக்கு நமக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனால் ஜென்ஸி இளைஞர்கள் இருக்காங்களே, நம்ம கண்ணுக்கு முன்னாடி வச்சாலே அவர்களிடமிருந்து வேலை வாங்குவது என்பது கடினமாக இருக்கிறது. கத்துக்கிறதுக்கு ஏன்னா, அப்ரன்டிஸ்ஷிப் தான் இந்த இடத்துல முக்கியம். ஸோ, அதற்கான வேலைகளுக்காகவாவது நம்ம அவர்களை நம்முடைய அருகில் வைத்திருக்க வேண்டிய தேவை இருக்கு. பார்த்து, பார்த்து கத்துக்கோ அப்படிங்கிறத வொர்க் ஃப்ரம் ஹோம்லலாம் பண்ண முடியாது. வொர்க் ஃப்ரம் ஹோம் சீனியர் ஆட்களுக்கு, பொறுப்புள்ள மிட் லெவல் ஆட்களுக்கு கொடுக்கலாம். அவர்கள நம்பி கொடுக்கலாம். மற்றவர்கள் வந்து அலுவலகத்துக்கு வர வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. ஆனா, ஒரு ரொட்டேஷன்ல நீங்க வந்து 5 டே வொர்க் வீக் மண்டே த்ரூ ஃப்ரைடே. சாட்டர்டே ஏதாவது வொர்க் இருக்குன்னா, அத நீங்க வீட்ல இருந்து செஞ்சா போதும். வர வேண்டாம். இந்த 5 நாட்களில் 1 அல்லது 2 நாட்கள், அது உங்களுடைய தராதரத்தை பொறுத்து யூ வொர்க் ஃப்ரம் ஹோம். நீங்க வர வேண்டாம். நேர்ல வர வேண்டாம். அதுவும் வந்து ஆஃபீஸ தொறந்து வைக்க வேண்டிய தேவை இருக்கு பலருக்கு. அப்ப நீங்க வந்து ஒரு 1/3 மண்டே ஆர் மண்டே, டியூஸ்டே சில பேர் வரமாட்டாங்க. அவங்க வொர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுவாங்க. டியூஸ்டே அண்ட் வெட்னஸ்டே சில பேர் வொர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுவாங்க. தர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே சில பேர் வொர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஒரு ரோஸ்டர் போட்டு, அழகா முடிவு பண்ணி பண்ணுங்க. அது ஒரு நாள் இப்படி இப்படி போச்சுன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா வேலை நடக்கணும். ஓகே.
அப்போ லீவுனா என்ன? ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா என்ன? ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல என்ன எதிர்பார்க்கிறோம்? அதுக்கு என்ன ப்ரொடக்டிவிட்டி டூல்ஸ் வச்சிருக்கோம்? இதெல்லாம் முக்கியமானது. அப்புறம் அவர் வந்து பிசினஸ் மீட்டிங்லாம் நீங்க வந்து ஏன் வீடியோ கான்ஃபரன்சிங்ல பண்ணக்கூடாதுங்கிறாரு. பெரும்பாலும் வீடியோ கான்ஃபரன்சிங்ல தான் இன்னைக்கு நாங்க ஐடி துறையில பண்ணிட்டு இருக்கோம். ஆனா, பல கிளையன்ட் இன்சிஸ்ட் பண்றது நேர்ல வாங்க அப்படிங்கிறது. ஏன்னா, நேர்ல பார்த்து பேசுறதுக்கும், ஒரு அறையில 10 பேர் உட்கார்ந்து பேசுறதுக்கும், வீடியோ கான்ஃபரன்சிங்ல ஸ்டாம்ப் சைஸ்ல பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிறவங்க என்ன மாதிரியாக வீட்டில ஒரு அறைய வைத்திருக்கணும்னு. பட் அதுக்கு யார் செலவு பண்ண போறா? அந்த மாதிரியான வீடு எவ்வளோ பேரிடம் இருக்கிறது? ஒரு அபார்ட்மெண்ட் அது வாடகை வீடே தான் நான் சொல்றது. நீங்க வீடு கட்டிக்கங்க அப்படின்லாம் சொல்லல. ஸோ நம்ம வந்து அதை நோக்கி இப்ப மேற்குலக நாடுகள் எல்லாமே ஒரு பெரிய இடம் அப்படிங்கிறதுல இருப்பவர்கள். சிறிய இடம் என்றாலும் அதற்குரிய நேர்த்தியோடு கட்டப்பட்டிருக்கும். இந்தியா அப்படி அல்ல. நம்ம அங்க போறதுக்கு நமக்கு இன்னொரு 100 ஆண்டுகள் ஆகப்போகிறது. அப்போ உங்களுக்கு வந்து ஒரு புரொஃபஷனலான ஒரு இடத்துல எப்படி இருக்கணும்? ஒரு மீட்டிங் நடக்குதுன்னா, அதுல என்ன ஃபோக்கஸோட நம்ம நடந்துக்கணும்? மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கும்பொழுது அப்படியே மொபைல் ஃபோன நோண்டுறது. நேர்ல பார்க்கறதோடைய சீரியஸ்னஸ் அப்படிங்கிறது வேற. அப்ப நீங்க வந்து என்ன பண்றீங்க, எஃபெக்டிவான வொர்க்க ஆன்லைன்ல பண்ண முடியும், வொர்க் ஃப்ரம் ஹோம்ல பண்ண முடியும்னா, அப்பதான் அத பண்ணுவீங்க. நேர்ல போய் பார்க்காம, ரியல் எஸ்டேட் வொர்க் எதையும் பண்ண முடியாது. வீடு கட்ட முடியாது. எக்கச்சக்கமான வேலைகள் நேர்ல ஃபேக்டரி, மெஷினரி வொர்க் ஆகாது. விவசாயம் ஒர்க் ஆகாது. பட் அட்லீஸ்ட் அதெல்லாம் லோக்கல். நீங்க வேணா வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்டேஷன பயன்படுத்துங்க. அப்ப பப்ளிக் டிரான்ஸ்போர்டேஷன பயன்படுத்துங்கன்னா, நீங்க என்ன தரமான பப்ளிக் டிரான்ஸ்போர்டேஷன உருவாக்கணும். இப்ப நான் இன்னும் ஒரே ஒரு பிரச்சனைய சொல்லிட்டு முடிச்சிடுறேன் இத. சென்னை எடுத்துப்போம். மெட்ரோ ஓரளவுக்கு ஓகே. இன்னும் விரிவான இந்த கரண்ட் செக்மெண்ட்ட முடிச்சால் தான், ஓரளவுக்கு அதோடைய வீச்சு அதிகமா இருக்கும். ஆனா, அதிலயும் லாஸ்ட் மைல். இப்ப நான் வீட்டிலிருந்து பைக்ல போயி, பைக்க ஒரு இடத்துல வச்சுட்டு, போக வேண்டிய இடங்களுக்கெல்லாம் போயிட்டு, திருப்பி கடைசியா அதே ஸ்டேஷனுக்கு வந்து, அந்த பைக்க எடுத்துட்டு நான் வீட்டுக்கு வரணும். ஒரு நாள் சுத்துறேன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா. இப்ப நான் போய் இறங்கி ஒரு ஸ்டேஷன்லேருந்து இன்னொரு இடத்துக்கு போக வேண்டிய தூரம் என்பது ரொம்ப குறைச்ச தூரம். நடக்கவும் முடியாது. நடக்கிறத தாண்டி அப்படின்னா, அதில எவ்வளவு சேலஞ்சஸ் இருக்கு. உங்களுக்கு வந்து அங்க ஒரு ரேப்பிடோ ஒண்ண கூப்பிட வேண்டியிருக்கும். அல்லது நீங்க ஒரு ஆட்டோ எடுக்க வேண்டியிருக்கும். ஆட்டோவோடு 1 கிலோமீட்டர்னாலும் அவங்களோட வந்து ஒரு பெரிய நெகோசியேஷன் ஒண்ணு பண்ண வேண்டியிருக்கும். இல்ல, நீங்க வந்து இந்த சிற்றுந்து அதெல்லாம் சென்னையில ஓடிக்கிட்டு இருக்கு. மெட்ரோ டூ சம் கனெக்ஷன் பாயிண்ட்க்கு. இப்போ உங்க வீட்டுக்கு அருகிலேயே உங்க வீட்டிலிருந்து 1 கிலோமீட்டர் அல்லது 2 கிலோமீட்டர். வயதானவர்களுக்கு 2 கிலோமீட்டர் நடக்கிறதே கஷ்டமா இருக்கும். 1 கிலோமீட்டரே கூட அவங்க கஷ்டப்படுவாங்க. ஓரளவுக்கு 1 கிலோமீட்டர்னா ஒரு மாதிரி பண்ணிடலாம். நம்முடைய பிரதமர் அவருடைய கவலை எனக்கு புரிகிறது. உண்மையிலேயே ஒரு வளர்ந்த நாடு எங்கே இந்தியாவை விட சிறப்பாக இருக்குன்னா, அதோடைய பப்ளிக் டிரான்ஸ்போர்டேஷன். அதோடைய சாலை வசதி. இந்த கட்டுமானத்த பார்த்து, பார்த்து தான் நம்ம வியந்துகிட்டு இருக்கோம். இன்னைக்கு பெருமளவு இந்தியா அந்த திசையை நோக்கி போகிறது என்றாலும், என் கண்ல இன்னும் 50 வருஷம் தெரியுது. அவ்வளவு தூரம் போக வேண்டியதுக்கு இருக்கு. ஒரு அன்பிளான்டு சாலைகள். அதெல்லாம் நம்ம என்னைக்கு மாத்தப் போறோம்? அதுக்கு எவ்வளவு நிலங்களை நம்ம வந்து கையகப்படுத்தணும்? வீடுகளை இடிக்கணும், தெருக்களை அகலப்படுத்தணும். இது வந்து இவ்வளவு பயங்கரமா இன்சர்மவுண்டபிள் ப்ராப்ளமா எனக்கு தோணுது. பட் அத நம்ம செஞ்சு தான் ஆகணும். ஒத்துக்கிறேன். ஆனா இன்றைய சொல்யூஷனாக அதெல்லாம் எப்படி முன்வைக்கிறது? அதான் மின் வாகனங்களை பயன்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லலாம். மின் வாகனங்களை பயன்படுத்துங்கள். ஊருக்குள்ள டிராவல் பண்றதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பெட்ரோல் வாகனங்கிறது நகர்ந்து மின்சார வாகனங்களுக்கும் நகருங்கள். அப்படின்னு நம்ம சொல்லலாம். பார்க்கலாம் அது என்ன நடக்குது என்று. ஆனா கவலைய அவர் சொல்லிட்டாரு. கவலையோட அடுத்த ஸ்டேஜ் பெட்ரோல், டீசல் விலை உயர்வு. இப்பவே அதுக்கு தயாராகிக்கங்க. பெட்ரோல், டீசல் விலை கட்டாயமாக உயரப் போகிறது. டேக் இட் ஃப்ரம் மீ. என்றைக்கு அப்படிங்கிறது தான். இதுக்கு பிறகு இந்த பேச்சுக்கு பிறகு நீங்க வந்து பெட்ரோல், டீசல், வீட்டுக்கான சமையல் எரிவாயு, சிஎன்ஜி கம்ப்ரஸ்ட் நேச்சுரல் கேஸ், வண்டிகள்லாம் போகுது இல்லையா? அது இது எல்லாம் விலை உயரும். ஏவியேஷன் ஃபியூயல் ஏற்கனவே உயர்ந்துருச்சு. கமர்ஷியல் கேஸ் சிலிண்டர் ஏற்கனவே உயர்ந்துருச்சு. ஸோ இதெல்லாம் வந்து காலத்தின் கட்டாயம். இந்த போர் என்பது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். இந்த ஹார்முஸ் நீரிணைப்பு திறக்கப்பட வேண்டும். வளைகுடா நாடுகள் மீண்டும் எண்ணெய் மற்றும் எரிவாயுவை உற்பத்தி செய்து அதை உலகமெங்கிலும் தர வேண்டும். நம்ம மாற்று எரிபொருளுக்கு மிக மிக அவசரமாக இறங்க வேண்டும். அப்படிங்கிறது தான் வந்து இதோடைய அடிநாதம்.
பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று. நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.